சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி தாங்க பார்க்க இருக்கிறோம். 1 கிலோ ஆட்டுக்கறிக்கு 2 ஸ்பூன் மல்லி, உளுந்தம்பருப்பு, சோம்பு, ஜீரகம், கசகசா இது எல்லாத்தையும் வறுத்து நல்லா அரைச்சிக்கலாங்க. தனியாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், தக்காளி அதையும் வதக்கிட்டு அதையும் நல்லா அரைச்சிக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கறி தாளித்து விட்டுடலாங்க. ஒரு இதில் எண்ணெய் ஊற்றி இந்த நம்ம பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோங்க. அதையும் போட்டு தாளிச்சிக்கிட்டு நம்ம பட்டை கிராம்பு பொடியாக போடலிங்க, எல்லாமே தாளிக்கிறதுல தான் போட்டிருக்கிறோம். அது கூடயே நம்ம பச்சை மிளகாய் கொஞ்சம் அரிஞ்சு போட்டுக்கலாங்க. கறியும் அது கூடயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அது காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாந்தி இது கூடயே ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு குறைச்சி வச்சு 5 விசில் விடணுங்க. 5 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணோம்னா ஆட்டுக்கறி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கிட்டு கிரேவி நல்லா கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுடலாங்க. மறுபடியும் ஏதாவது தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சோம்னா நம்மளுடைய மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்கும் சூப்பரான இதே மாதிரி ஒரு மட்டன் கிரேவி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம தேங்காய் சேர்க்கலைங்க. தேங்காய் வேணுங்கிறவங்க அரைச்சி சேர்த்துக்கலாம். கிராமத்தில் இந்த மாதிரி தான் தேங்காய் சேர்த்தாவது செய்வாங்க. அதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.